வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக், பிரபஞ்சமே வந்து நம்மக்கிட்ட பேசணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பிரபஞ்சம், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணாலும் பிரபஞ்சம் கூட பேச முடியலையே அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்கும். பிரபஞ்சம் நம்ம கூட பேசுதுன்னா அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? பேசுகிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற குழப்பங்களும் இருக்கும். இதுக்கெல்லாம் ஆன்சர் வேணுமா? இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. முதல்ல பிரபஞ்சத்தை பற்றின எண்ணத்தை மாற்றணும். அதை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. பிரபஞ்சம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியலை. பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை வச்சு ரொம்ப பெரிய லெவலில் நாம் இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நாமே தாழ்வாக்கிக்கிறோம். அதனால் அந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஈடுபாடு வரலை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஊரில் ஒரு கலெக்டர் இருக்கார். அவர் நார்மலாக நம்மக்கிட்ட பேசுவாரா? அதுலேயும் தனியாக பேசுவாரா? நாமளே நினச்சாலும் கலெக்டர் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து பேசுவாரா? நாம் போய் பேசணும்னாலே அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தோணும். ரொம்ப உயரத்தில் தூக்கி தொட முடியாத அளவுக்கு வைக்கிறப்போ அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இதனாலேயே நாம் பேச தயங்குவோம். பிரபஞ்சம் கண்டிப்பாக உயர்வானது தான். ஆனால் அதுக்காக நம்மக்கிட்ட பேசாமல் போயிடாது. பிரபஞ்சத்தோட வேலையே நாம் கேட்குறத நிறைவேற்றுறது. நம்மளோட ஆசைகளை அது தேடும். நீங்கள் பெரிய அளவில் எனர்ஜியை வெளியிட்டு ஈர்க்க பார்க்குறீங்க. அது உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். பெரிய மனுஷன்னு சொல்கிறவங்க எல்லாம் தானாக வந்து உங்ககிட்ட பேச மாட்டாங்க தான். ஆனால் பிரபஞ்சம் பேசும். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்ககிட்ட பேசும். பிரபஞ்சத்தை வெளியாளாக பார்க்கக்கூடாது. அது வெளியாள் கிடையாது. பிரபஞ்சம் எங்கே இருக்குன்னு புரிஞ்சா அதை நீங்கள் வேற ஆளாக பார்க்க மாட்டீங்க. பிரபஞ்சம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அது நமக்குள்ளே தான் இருக்குங்கிறது தெரிய வராது. சில விஷயங்களோட அருமை அதோட தேவைகள் இருக்கிறப்போ தான் புரியும். நம்ம வீட்டில் தண்ணி ரொம்பறப்போ வேஸ்ட் பண்ணி இருப்போம், ஓட விட்டுருப்போம். இப்போது ஏரியாவுக்கே 3 நாள் தண்ணி வரல. வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் காலி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தண்ணியோட அருமை என்னன்னு புரியும். ஐயோ, தாகமாக இருக்கே, ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் போதுமே அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். டிரான்ஸ்ஃபார்மர் பழுது பார்க்கப்படுவதால் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு தான் கரண்ட் வரும்னு சொன்னால் அதை எப்படியெல்லாம் சேமிக்கிறோம்? வேகமாக பவர் பேங்க் செக் பண்ணுறது, யூபிஎஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறது, ஃபோனில் எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு வைக்கிறது. அந்த மின்சாரம் இல்லை அப்படிங்கிறப்போ தான் அதை பற்றின சிந்தனையே வரும். சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்து கஷ்டப்பட்டு பாருங்க, அப்போ புரியும் சொந்த வீட்டோட அருமை. ஸோ நமக்கு தேவைகள் இருக்கிறப்போ தான் நமக்கு அந்த விஷயங்களை பற்றியே சிந்திக்க தோணும். அதே மாதிரி தான் பிரபஞ்சம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் சிந்திக்க தோணும். ஆனால் அது எப்பவுமே நம்ம கூட தான் இருந்திருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், தெளிவாக சிந்திச்சு பாருங்க. நீங்கள் கார் வேணும்னு நினைக்கிறீங்க, அது கிடைக்கவும் செஞ்சுடுது. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயம் எப்படி கிடச்சிது? அதை வாங்கிறதுக்கான வழிகாட்டல்கள் எல்லாம் எப்படி கிடச்சிது? அதை பற்றி நம்முடைய சிந்தனை போகாது. டீப்பாக யோசித்தாதான் தெரியும். அந்த கார் மேலே நாம் பெரிய ஈர்ப்பு சக்தி அடைஞ்சிருப்போம். பிரபஞ்சமும் அந்த விஷயத்தை அடையிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி தந்து அதை அடைய வச்சிருக்கோம். பிரபஞ்சமே, எனக்கு இன்னைக்கு சோறு கொடு, என்னை மூச்சு விடவை அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கேட்கறதில்ல. ஆனால் அது தன்னால் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? புரிஞ்சுதா? கமெண்ட்டில் சொல்லுங்க. காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளே இருந்து நமக்கான தேவைகளை நம்ம மூலமாக அறிந்து அதை நம்மக்கிட்டேயே கொண்டு வந்து சேர்க்குது. மூச்சு விடணும் மூச்சு விடணும்னு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிறது இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக தானே அது நடக்குது. ஆனால் மூச்சு விடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அதை பற்றியே அதிகம் சிந்திப்போம். சரிதானே? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு வேணுங்கிறது. தினமும் உங்களுக்கு கிடைச்ச உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது நீங்கள் அந்த ஆரோக்கியத்தை தான்
கேட்குறீங்கன்னு உங்களை செயல்படுத்துகிற பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சிடும். நமக்கான சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக பெருசு தான். அதனால தான் அது எல்லாத்துக்குள்ளேயும் பெருசாக படர்ந்துருக்கு. தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பிரபஞ்சம் வேறொரு ஆளாவோ வேற எங்கேயோ இருக்குன்னு புரிஞ்சிக்க கூடாது. நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருக்குது. அது நமக்கு தான் தெரியல. ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறப்போ மற்றதை கவனிக்க மாட்டோம். அதனால தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த நம்மளால் கவனிக்க முடிவது இல்லை. ஆஃபீஸில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. அங்கே மேடையில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களை யாராவது கூப்பிட்டாலும் கேட்காது. ஏன்னா நீங்கள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்தஸ்து வேணும், பணம் சம்பாதிக்கணும், மாதம் சேலரி வேணும், நல்ல வேலை வேணும்னு நம்மளை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அமைதி இல்லை, நிதானம் இல்லை. ஏன் இப்படி ஓடணும்? ஒரு நிமிஷம் உங்கள் கூட உங்கள் நேரத்தை செலவு செஞ்சுருக்கீங்களா? உங்களை நீங்களே பிஸியாக வச்சுட்டு இருக்கிறது தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறது புரியாது, கேட்காது. உங்ககிட்ட பிரபஞ்சத்தோட சத்தம் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நாம் நேரம் கொடுக்கறதே இல்லை. அதில் நாம் கவனம் செலுத்துறதும் இல்லை. அப்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களை நீங்கள் ஃப்ரீ ஆக்கிக்கணும். உங்ககிட்ட பிரபஞ்சம் பேசணும்னா அதுக்கு அமைதி நிலை வேணும். பிரபஞ்சத்துக்கு இருக்கிற தனி மொழி அமைதி தான். அதோட அடையாளமும் அமைதி நிலை தான். அதனால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. இந்த அமைதியான தனிமையிலும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நிறைய கிரியேட்டிவ் சிந்தனைகள் எல்லாம் உதிக்கும். இந்த அமைதி நிலையில தான் பிரபஞ்சம் நமக்கான தெளிவை கொடுக்கும். பிரபஞ்சம் நம்மக்கிட்ட சில அறிகுறிகள் மூலமாகத்தான் பேசும். நம்ம உள்ளுணர்வுகள், கனவுகள், திடீர் சிந்தனைகள், கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசும். இந்த உலகத்தில் இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் கனவுகள் மூலமாக வந்தது தான். விதம் விதமாக ட்ரெஸ் தச்சு போடுற தையல் மிஷினையே கண்டுபிடிச்சது எலியாஸ் ஹோ அப்படிங்கிறவர். இந்த மிஷினில் நூலையும் ஊசியையும் துணியையும் எப்படி இணைச்சு தையல் போடுறதுன்னு ரொம்ப சிந்திச்சிட்டு இருக்கார். இதுக்காக சொல்யூஷன் தேடினார். அப்பதான் கனவுல சில பேர் அவரை சிறைப்பிடிக்கிறாங்க. அவங்க ஆயுதமாக பயன்படுத்தின ஈட்டியோட முனையில் ஓட்டை போடப்பட்டிருந்துச்சு. நம்ம பயன்படுத்துகிற தையல் ஊசி முனையில் ஓட்டை இருக்கிறதுக்கு இந்த கனவு தான் காரணம். இந்த முறைதான் பெரிய தையல் மிஷினையே கட்டமைச்சிருக்கு. அதே மாதிரி எல்லா தகவலும் அடைய நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கூகுள் இன்ஜினை கனவுல தான் லாரி பேஜ் கண்டுபிடிச்சார். இதை மாதிரி தான் பல பொருள்கள், நிறுவனங்கள், ஏன் பாடலுக்கான டியூன்கள் கனவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்மள பல பேர் இந்த கேள்விக்கு என்ன விடையா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்போம். திடீர்னு நைட்டு 2 மணிக்கு பாத்ரூம் வருதுன்னு தூக்கத்திலேயே நடந்து போகிறப்ப நமக்கான பதில் கிடைக்கும். உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய பேருக்கு பாத்ரூமில் இருக்கிறப்போ தான் ஐடியாஸ் வரும். இப்பெல்லாம் பாத்ரூமே போனாலும் அந்த ஃபோனை வச்சுட்டு போக மாட்டோம், கூடவே கம்மாரி ஒட்டிக்கிட்டே கொண்டு போகிறோம். சிலருக்கு குளிக்கிறப்போ ஐடியாஸ் வரும், அப்பவும் குளிக்க சும்மா போகிறதில்ல, பாத்ரூம் சிங்கர்னு பேர் வச்சுக்கிட்டு ஷவரை திறந்து விட்டுட்டு அமைதியாக இல்லாமல் கத்தி ஆட்டம் போட்டு பாட்டு பாடிட்டு இருப்போம். இல்லை பாட்டை சவுண்டாக வச்சு கேட்டுகிட்டே குளிச்சுட்டு இருப்போம். அந்த நேரங்களில் வரக்கூடிய அமைதி உங்களுக்கான தெளிவை கொடுக்கும். இதெல்லாம் பிரபஞ்சம் பேசக்கூடிய வழிமுறைகள் தான். நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கினாலே போதும், பிரபஞ்சம் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்குதுன்னு புரியும். தினமும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அது உங்களுக்கு தெரிய வரணும்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை தினமும் 15 நிமிஷங்கள் பண்ணுங்க. காலையில் ஒரு 5 அல்லது 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. 3 அல்லது 4 மணிக்கு எழுந்தால் இன்னும் சிறந்தது. பிரம்ம முகூர்த்தம் எபிசோட்லாம் போட்டிருக்கேன், கேட்டு பாருங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா, இந்த நேரத்தில் தான்
ரொம்ப அமைதியாக இருக்கும். சுற்றி சத்தமாக இருந்தால் நாமளே நினச்சாலும் அமைதியாக இருக்க முடியாது. காலையில் சீக்கிரம் எழுந்து முகம் அலம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு அமைதியாக ஒரு ரூமில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து கண்களை மூட்டி மூச்சை உள்ளே ஆழமாக இழுத்து வெளியே விடுங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களோட வயிறு வெளியே வரணும். மூச்சை வெளியே விடும்போது உங்களோட வயிறு உள்ளே போகணும். அப்படியே கண்ணை மூடி அமைதி ஆகுங்க. எந்த சத்தமும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட எண்ணத்தையும் துரத்துங்க. இந்த தியான முறைதான் பிரபஞ்சத்தை உங்கள் கூட அணுக வைக்க சிறந்த வழி. சுய விழிப்புணர்வை இந்த தியானம் அதிகப்படுத்தும். அமைதி நிலைக்கு வந்ததுமே உங்கள் ஆழ் மனசுலேருந்து சில உள்ளுணர்வுகள் உண்டாகும். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய வார்த்தைகள். அந்த உள்ளுணர்வுகள் தான் நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே விளக்கமாக தீர்வாக இருக்கும். அப்பப்போ இயற்கை கூட நெருக்கமாகுங்க. அப்பதான் இயற்கையில் இருக்கக்கூடிய அழகான மரங்கள், செடி கொடிகள், பூக்கள் இதெல்லாத்தையும் ரசிங்க. உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகமாகும். பீஸ்ஃபுல்லான மலைகள், காடுகள் இந்த பகுதிக்கெல்லாம் போனால் நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே ஒரு அமைதி உருவாகும். சடசடன்னு தண்ணி கொட்டுற அருவிக்கிட்ட நின்னா கூட ஒரு அமைதி கிடைக்கும். இதுதான் இயற்கையோட மேஜிக். இந்த மேஜிக் தான் உங்களை பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் பண்ண போகுது. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், கனவுகள், அனுபவங்கள் இதெல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாத்தையும் விழிப்புணர்வோட கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அங்கே பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வெறும் 15 நிமிஷம்தான். காலையில் எந்திரிச்சு உங்களுக்காக நீங்கள் செலவிடுற 15 நிமிஷம்தான். முதல் 5 நிமிஷம் கண்களை மூடி தியானம் பண்ணுங்க. மனசை இன்னும் அமைதியாக்குங்க. இப்போ கண்களை திறந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டீங்க. இதுக்காக வச்சிருக்கிற டைரியை திறந்து பேனாவை எடுத்து உங்களுக்கு வந்த எண்ணங்கள், நீங்கள் டெலிட் பண்ணின எண்ணங்கள், வந்த கனவுகள் இதெல்லாம் எழுதுங்க. அதில் நீங்கள் நிலையா வச்சுக்க வேண்டிய எண்ணங்களை குறித்து வைங்க. இனிமேல் அழிக்க வேண்டிய நெகட்டிவ் எண்ணங்களை அழிக்கிறதுக்காக ராங்குன்னு போட்டு குறித்து வைங்க. 5 நிமிஷங்கள் நீங்கள் எழுதணும். அதை நல்லா ரெவ்யூ பண்ணணும். அடுத்த 5 நிமிஷம் இயற்கையை ரசிக்கணும். வெளியில், பார்க்கில், பீச்சில் வாக்கிங் போகலாம். இல்லைன்னா வீட்டில் செடிகளை வளர்த்துருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இயற்கை புகைப்படங்களாக ஆல்பம் போட்டு வைங்க. அதை பார்த்து அமைதியாகுங்க. இது நீங்கள் போக முடியாத சூழ்நிலையில மட்டும். இயற்கை நம்மளை சுற்றி எல்லா இடங்களிலுமே இருக்குது. நீங்கள் நேரில் போய் இயற்கையை ரசித்தாதான் இன்னுமே சிறந்தது. தினமும் நீங்கள் இதை 15 நிமிஷங்கள் செஞ்சால் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு ஒரு நாளைக்கு 2 முறை காலையில் செஞ்சுட்டு அன்று இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் இதை செய்யணும். 2 முறைனா காலையில் 1 முறை, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி 1 முறை. காலையில் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி வெளியில் இயற்கையை 5 நிமிஷம் ரசிக்கணும். புகைப்படங்களில் கூட இயற்கையை ரசிக்கலாம். அடுத்த 5 நிமிஷம் உங்கள் டைரி, பென் எடுத்து உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. கடைசி 5 நிமிஷம் மனசை அமைதிப்படுத்துங்க. கண்களை மூடி தியானம் செஞ்சுட்டு அதே மனநிலையோடு தூங்குங்க. இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கனவுகள் கூட வரலாம். அதுலேருந்து உங்களுடைய சிறந்த வாழ்க்கைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இதை பின்பற்றினால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். காலையில் இல்லை, இரவில் கூட இதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. உங்கள் கூட பிரபஞ்சம் தானாக வந்து பேசுகிறத உணர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையும் அழகானதா, நிம்மதி உடையதாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.